அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ரை பேன் தமிழ்ல வாயில வச்ச உடனே அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி வழுக்கிக்கிட்டு போற ஒரு அட்டகாசமான கோகனட் மில்க் புடிங் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பேக்கரியில காசு கொட்டி வாங்காம வீட்லயே ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல 3/4 கப் சீனியை கொட்டி சும்மா நைஸா பவுடரா அரைச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல 1/2 கப் காய்ந்த தேங்காய் துருவரை கொட்டி நாம அரைச்சு வச்சிருக்க சீனி பவுடர்ல இருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமா வச்சிருங்க. இப்போ சீனி அரைச்ச மிக்ஸி ஜார்ல 2 முட்டைய உடைச்சு ஊத்திக்கோங்க. முட்டை வேணான்னு நினைக்கிறவங்க இதுக்கு பதிலா எக்ஸ்ட்ரா தயிர் சேர்த்துக்கலாம் மக்களே. அந்த முட்டை வாசனை வராம இருக்கிறதுக்காக 3/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊத்தி சீனி நல்லா கரையிற வரைக்கும் நல்லா அடிச்சுக்கோங்க. முட்டை நல்லா அடிச்சதும் கேக் சாஃப்ட்னஸ்க்காக 1/4 கப் தயிர், அப்புறம் கேக் நல்லா மாய்ஸ்டா இருக்கிறதுக்காக 6 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதாவது சமையல் எண்ணெய் ஊத்தி மறுபடியும் நல்லா ஒண்ணா கலந்து ஒரு சுத்தி அடிச்சு வச்சிருங்க. இதுதான் நம்ம கேக்கோட லிக்விட் பேஸ். இப்போ ஒரு கேக் டின் எடுத்து நல்லா ஆயில் தடவிக்கோங்க. இப்போ ஒரு குட்டி ட்விஸ்ட். அந்த டின்னோட அடிப்பாகட்ல மட்டும் நம்ம முதல்ல கலந்து வச்சோம்ல அந்த தேங்காய் துருவல் சீனி கலவை, அதை அப்படியே அழகா தூவி அப்ளை பண்ணி ரெடியா வச்சிருங்க. அடுத்து நாம அடிச்சு வச்சிருக்க சீனி முட்டை கலவைய ஒரு பெரிய பவுல்ல மாத்திக்கோங்க. இதுக்கு மேல ஒரு சல்லடைய வச்சு 1 கப் மைதா மாவு, கேக் நல்லா உப்பி வர்றதுக்காக 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் 1/4 டீஸ்பூன், அதாவது 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கடைசியா அந்த இனிப்பை பேலன்ஸ் பண்ண ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா சலிச்சு உள்ள இறக்குங்க. சலிச்சு போட்டாதான் கேக்ல கட்டிகள் விழாது மக்களே. இப்போ மாவை கலக்க கரண்டிய வச்சு சும்மா பிரியாணி கிண்டுற மாதிரி கிண்டாம கட் அண்ட் ஃபோல்டு முறையில மெதுவா சாஃப்டா கலந்து கேக் மாவு பதத்துக்கு கொண்டு வந்துருங்க. இப்போ நாம ரெடி பண்ணி வச்சிருக்கோமே அந்த தேங்காய் தூவின கேக் டின், அதுல இந்த கேக் கலவைய அப்படியே மெதுவா ஊத்துங்க. ஏர் பபிள்ஸ் போக லேசா தட்டிட்டு 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண பேக்கிங் பாத்திரத்துல, அதாவது கடாய் அல்லது குக்கர்ல உள்ள வச்சு 25-30 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா சும்மா பஞ்சு போன்ற கோகனட் கேக் சூப்பரா வெந்து வந்துடும். கேக் வேகிற கேப்ல மேல ஊத்துற புடிங் கிரீமை ரெடி பண்ணுவோம். ஒரு சின்ன பவுல்ல 1/2 கப் விப்பிங் கிரீம் எடுத்துக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் சீனி, அப்புறம் 1/2 கப் பால் சேர்த்து நல்ல விஸ்க் வச்சு கலந்து வச்சுக்கோங்க. இப்போ வெந்து வந்த கேக் மேல ஒரு டூத் பிக் வச்சு அங்கங்க நல்லா குத்தி விட்டுக்கோங்க. அப்பதான் நாம ஊத்துற பால் உள்ள இறங்கும். இப்போ இந்த விப்பிங் கிரீம் பால் கலவைய கேக் நல்லா சூடா இருக்கும் போதே மேல தாராளமா ஊத்திடுங்க. அப்படியே கேக் உறிஞ்சிக்கும்.
அந்த பால் கலவையெல்லாம் உள்ள இறங்குனதுக்கு அப்புறம் இத நல்லா ஆறவிட்ட கத்தியால வெட்டும்போது சும்மா வெண்ணெய் மாதிரி ஸ்மூத்தா கட் ஆகும் பாருங்க. அவ்வளவுதான் மக்களே, நம்ம ராயல் கோகனட் மில்க் புடிங் கேக் தயார். அப்படியே ஒரு பீஸ் எடுத்து வாயில வச்சீங்கன்னா அந்த கிரீமோட ரிச்னஸ், கேக்கோட சாஃப்ட்னஸ், அடியில இருக்கிற தேங்காயோட கிறிஸ்பினஸ் எல்லாம் சேர்ந்து சும்மா அமிர்தமா கரையும் ஃப்ரெண்ட்ஸ். தட்டுல துண்டே மிஞ்சாது. நீங்களும் உங்க வீட்ல இந்த சூப்பரான கோகனட் புட்டிங் கேக்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஃப்ரை பேன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷால்லா அடுத்த ஒரு அட்டகாசமான ரெசிபியோட சந்திக்கிறேன். டாடா, பை பை. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.